CA Foundation Maxல ப்ரொப்போர்ஷன்ங்கிற செகண்ட் சாப்டரில் 11th சம் இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 2.5 இஸ் டு 1.5 then the value of x plus z plus y plus w is 1, 3/5, 5/3 none. இதுக்கு தான் நான் ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வரையிலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஜென்ரலாக a/b இஸ் ஈக்குவல் டு c/d இஸ் ஈக்குவல் டு e/fனா இது மூணுமே எதுக்கு ஈக்குவல்னா a ப்ளஸ் c ப்ளஸ் e/b ப்ளஸ் d ப்ளஸ் fக்கு ஈக்குவல். நியூமரேட்டர் தனியாக கூட்டிக்கலாம், டினாமினேட்டர் தனியாக கூட்டிக்கலாம், அதனுடைய ரேஷியோவுக்கு இது ஈக்குவல். இப்போ புரியுதா? a ப்ளஸ் c ப்ளஸ் e இப்போ வந்து ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. a/b இஸ் ஈக்குவல் டு c/dன்னு இருந்துச்சுன்னா இது எதுக்கு ஈக்குவல்னா a ப்ளஸ் சி பை பி ப்ளஸ் டிக்கு ஈக்குவல். இதுதான் ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது இதுதான். இப்போ நமக்கு கொடுத்துருக்க சம் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 2.5 இஸ் டு 1.5. அதாவது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 2.5 பை 1.5. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 3/5, 5/3ன்னு ஒரு ஹோல் நம்பரில் இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணுறேன், ஹோல் நம்பருக்கு மாற்றுறேன். அதாவது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதையும் 2ஆல் மேலேயும் கீழே ஒரே மாதிரி பண்ணிட்டா நமக்கு வேல்யூ மாறாது. அதனால ரெண்டையுமே 2ஆல் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இது வந்து 5ன்னு மாறிடும், இதை வந்து 3ன்னு மாறிடும். இப்போ பை ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நான் என்ன எழுதுறேன்னா, எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இப்போ நியூமரேட்டரை கூட்டிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் இசட், டினாமினேட்டரை கூட்டிக்கலாம் ஒய் ப்ளஸ் டபிள்யூ. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னா 5/3க்கு தான் ஈக்குவல். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது இதுதான், எக்ஸ் ப்ளஸ் இசட் பை ஒய் ப்ளஸ் டபிள்யூ தான் என்னன்னு கேட்டிருக்கு. அதான் இப்படி ஸ்லாஷ் கொடுத்து கேட்டிருக்கு, அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டபிள்யூ என்னன்னு கேட்டிருக்கு. 5/3 தான் இதனுடைய ஆன்சர். அப்புறம் இது ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படி இந்த எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் பை டபிள்யூங்கிற ரேஷியோ எக்ஸ் ப்ளஸ் இசட் பை ஒய் ப்ளஸ் டபிள்யூங்கிற ரேஷியோக்கு ஈக்குவல். அதனால எல்லாமே 5/3க்கு ஈக்குவல். அதனால் ஆன்சர் வந்து 5/3 ஆப்ஷன் சி. இதுதான் ஆட் அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. மேலே உள்ள நியூமரேட்டரை கூட்டணும், கீழே உள்ள டினாமினேட்டரை கூட்டணும்.